மருத்துவக் கல்லூரிகளில் சேர்றவங்க மாணவர்களுடைய பிரச்சனைகள், அரசு மருத்துவக் கல்லூரியில் சேர்றவங்க பிரச்சனை, தனியார் மருத்துவக் கல்லூரியில் சேர்றவங்களோட பிரச்சனை, வெளிநாடுகள் சென்று போறவங்க பிரச்சனை, அவர்களுக்கு பணி வாய்ப்பு, இது மாதிரி வந்து பல்வேறு பிரச்சனைகளை ஒரு காம்ப்ளிகேட்டடான இஷ்யூ. பிரச்சனை இருக்கும்போது நீட்டுன்னு சாவுதுங்களா பசங்க. இதை ஏன் ஒரு விழிப்புணர்வா கொண்டு போக முடியல? இதுல வந்த வேலை செஞ்சா இவ்வளவுதான் சம்பளம்பா, இதுக்கு ஏன் சாவுறீங்க, இவ்வளவு பேர் படிக்கிறீங்க, இதை விட்டுட்டு வேற படிப்பு படிக்கலாமேன்ற ஒரு விழிப்புணர்வே இல்லையே மேம். அரசாங்கம் தான் வந்து தேவைக்கு அதிகமாக டாக்டர்ஸ் உற்பத்தி பண்ணுறாங்க. அப்போ தான் குறைந்த எண்ணிக்கையில் குறைந்த சம்பளத்தில் டாக்டர்ஸ் கிடைப்பாங்கன்னு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் ஸ்விக்கியில் வேலை பார்க்குறாங்க கணக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுங்கள். அது வந்து பிரச்சனை வந்து எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்கங்கிறது இல்லை. அப்புறம் இன்னொன்று வந்து அந்த மாதிரி வேலை பார்க்குறவங்களும் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஹாஸ்பிட்டலில் கொள்ளை அடிக்கிறாங்கன்றது பொதுவான ஒரு கருத்து. ஆமாம், ஒரு சின்னதாக ஒரு ஆப்ரேஷன் போனால் கூட அதை இந்த டெஸ்ட் எடு அந்த டெஸ்ட் எடு மொத்தமாக பில்லு போட்டு கொடுக்கக்கூடிய ஒரு நபர்கள் ஏன் சம்பளம் கொடுக்க மாட்டாங்க? அது சம்பளம் கொடுக்கணும்னு அவங்களுக்கு அவசியம் இல்லை. ஏன்னா நிறைய பேர் இருக்காங்களா இப்போ கடன் வாங்கி லோன் கட்டுவாங்களா, சம்பளமே இல்ல, குடும்பம் நடத்துவாங்களா, எம்பிபிஎஸ் படிச்சா இந்த மாதிரி இப்போ நீங்க இவ்வளோ 20,000 ரூபாய் சம்பளம் வாங்கினா கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு அந்த முடிவை பெற்றோர்கள் தான் எடுக்கணும். இதனால அந்த அவனுடைய லைஃபே போகுது. இந்த முடிவை பெற்றோர்கள் தான் எடுக்கணும். டாக்டர் கிட்ட இந்த ஒரு கேள்வி கேட்குறேன். தேவையான செக்கப் மட்டும் எழுதி கொடுக்காம ஒட்டுமொத்தமாக ஒரு தனியார் கம்பெனிக்காக எல்லா செக்கப்பும் எடுங்கன்னு எழுதி கொடுக்கறது ஒரு மனிதாபிமானமற்ற செயல் தான். இல்லைங்க, மனிதாபிமானம் கிடையவே கிடையாது. அங்கே போனால் டாக்டர் வந்துட்டு ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல மாட்டேங்கிறாங்க. தனியார் மருத்துவமனையில் வந்து ஒரு மருத்துவர் வந்துட்டு அங்கே போனால் எக்ஸ்பிளைன் பண்ணி உண்மைதானே, அது உண்மைதானே, வேற வழி கிடையாதுங்க. அதுதான் நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். கேமராமேனே வந்து ஒரு சிகிச்சை கேட்க போனாரு, காலையில போனவர் 2 மணி வரைக்கும் உட்காந்துருக்காரு. இத்தனைக்கு ரெக்கமெண்டேஷன்ல போயும் இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கு. இல்லைங்க, அதுக்கு இந்த மக்கள் தாங்க கேட்கணும். அதுதாங்க இப்ப சொல்லிட்டு இருக்கோம். மருத்துவர்கள் கிட்ட மட்டும் காத்திருப்பு கிடையாது. மாத்திரை வாங்குற இடம், இசிஜி பண்ற இடம், பிளட் டெஸ்ட் பண்ற இடம், ரிப்போர்ட் வாங்குற இடம், எல்லா இடத்துலயும் கூட்டம் இருக்கிறது. அப்ப நியூஸ் டுடே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் லோகநாதன். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள இருப்பவர் சமூக சமத்துவத்திற்கான டாக்டர்கள் சங்கத்தின் செயலாளர் மருத்துவர் சாந்தி நம்மோடு இருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். மேடம் வணக்கம். வணக்கம். இன்றைய காலகட்டத்தில் மருத்துவர்கள் வந்து ஒரு பார்ட் டைம் ஜாபுக்கு போகக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறதா சமூக வலைதளங்களில் ஒரு போஸ்ட் வைரலாக போயிருக்கு. உண்மையிலே இதுதான் நிலையா? என்ன காரணத்துக்காக இந்த மாதிரி ஒரு வேலைவாய்ப்பின்மை வந்து அதிக அளவில் குறிப்பாக டாக்டர்களுக்கு இருக்கு? அதிக எண்ணிக்கையில் மருத்துவர்கள் உற்பத்தி செய்யப்படுகிறார்கள். அரசாங்கத்தோடைய டாக்குமெண்ட் பிரகாரமாகவே அவங்க ஒரு கணக்கு ரீசெண்டாக வந்துட்டு ஒன்றிய அரசாங்கத்துக்கு ஒரு ரிக்வெஸ்ட் அனுப்பியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா 2008 ஆண்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிரகாரமே தமிழ்நாட்டில் 832 பேருக்கு ஒரு மருத்துவர்னு கணக்கு சொல்லியிருக்காங்க. 2008க்கு அப்புறம் எத்தனை வருஷம்னு சொல்ல முடியும். அதுக்கப்புறம் அப்போ வந்து ஒரு 15 காலேஜ் அரசு மருத்துவக்குழு இருந்ததுன்னா இப்போ அதிக எண்ணிக்கையில் இருக்குது. கிட்டத்தட்ட வந்து 70க்கும் மேற்பட்ட கல்லூரிகள் இருக்கின்றன. அரசும் தனியாரும் சேர்த்து சமமாக இருக்குது. இங்கே 35 அங்கே 35 அந்த அளவுக்கு வந்து இருக்கிறது. ஒரு ஆண்டுக்கு 13,000 மருத்துவர்கள் வெளியில் வராங்க. இந்த 13,000 மருத்துவர்கள் இல்லாமல் தமிழ்நாட்டில் சீட்டு கிடைக்கல, இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிற தனியார் மருத்துவக் கல்லூரியில் படிக்கிறதுக்கு வசதி இல்லை, அதிக செலவாகுதுங்கிறதுக்காக வேண்டி வெளிநாடுகளுக்கு சென்று படிக்கிறவங்க இருக்காங்க. ஸோ அவங்களே சேர்க்கணும். அது எவ்வளோன்னு எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. ஒரு ஆண்டுக்கு 2,000 இருக்கலாம் அந்த மாதிரி. அப்போ வந்து ஒரு 15,000 பேர் வந்து ஒரு ஆண்டுக்கு வெளியில் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து இன்றைக்கி இருக்கிற நிலைமைக்கு அவங்க கொடுத்துருக்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிரகாரம் 1.86 லட்சம் மருத்துவர்கள் இருக்காங்க. அப்போ 13,000 பேர் சேர்க்குறாங்கன்னா 1.99, இப்போ கிட்டத்தட்ட 2 லட்சம் மருத்துவர்கள் நம்மளுடைய மக்கள் தொகை இருக்கிறார்கள். அப்படி பார்க்கும் பொழுது 400 பேருக்கு ஒருத்தர் வர மாதிரி வருது. ஸோ இது வந்து அதிக அளவில் இருக்குங்கிற மாதிரி வருது. இன்னொன்று வந்து இப்போ இந்த பிரச்சனை வேலையில்லா திண்டாட்டம் அல்லது வந்து குறைந்த ஊதியத்தில் தான் வேலை கிடைக்கிறது, இந்த பிரச்சனை எல்லாமே தமிழ்நாட்டில் மட்டும் இருக்கிறதா கிடையாது, இந்தியா முழுமைக்கும் இருக்கிறது. அதே மாதிரி வெளிநாடுகளிலும் இருக்கின்றது. பொதுவாகவே உலகளாவிய அளவில் வந்து ஒரு கணக்கில்லாமல் மருத்துவர்களுடைய உற்பத்தி இருக்கிறது. இன்னொன்று வந்து என்னென்னா, ஒரு பக்கம் அதிக எண்ணிக்கையில் மருத்துவர்கள் உற்பத்தி செய்யப்படுகிறார்கள். இன்னொரு பக்கம் மருத்துவர் பயனாளிகள் நோயாளிகளுக்கு போதுமான அளவுக்கு வந்து டாக்டர்ஸ் வந்து இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா UK US போன்ற வளர்ந்த நாடுகளிலேயே வெயிட்டிங் லிஸ்ட் ரொம்ப அதிகம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நோயாளிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப மக்கள் தொகைக்கு ஏற்ப மருத்துவர்கள்
நியமிக்கப்பட வேண்டும், அரசு மருத்துவமனைகளில் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து இல்லாத ஒரு சூழல் இருக்கிறது. அதனால தான் இந்த பிரச்சனை. இப்போ தமிழ்நாட்டில் வந்துட்டு அரசு மருத்துவமனையில் 20,000 டாக்டர்ஸ் இருக்காங்க. ரொம்ப நாளாக இந்த எண்ணிக்கையில் தான் இருக்குது. ஒரு 1000, 19, 18 அந்த தான் இருக்குது. ஆனால் வந்து மருத்துவக் கல்லூரியோட எண்ணிக்கை 2 மடங்காகி 3 மடங்காயிருக்கு இப்போ அரசு மருத்துவக் கல்லூரிகளோட எண்ணிக்கை. அதே போல் மக்கள் தொகையும் வந்து அதிகரிச்சிருக்கிறது. பல்வேறு சமூக பொருளாதார காரணங்களால் அரசு மருத்துவமனைக்கு வருகின்ற நோயாளிகள் எண்ணிக்கையும் அதிகரிக்கிறது. பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி பிரச்சனை, பல்வேறு பிரச்சனைனால, டிமானிட்டேஷன் பிரச்சனைனால பலர் வந்து பொருளாதார ரீதியாக வந்து பாதிக்கப்பட்டாங்க. சிறு குறு தொழில் செய்கிறவங்க, நடுத்தர மக்கள் அதெல்லாம் பாதிக்கப்பட்டாங்க. அவங்க வந்து அரசு மருத்துவமனைக்கு அதுக்கு முன்னாடி வராதவங்க, ஆனால் இப்போ அரசு மருத்துவமனைக்கு வராங்க. இந்த கொரோனாங்கிற நோய் வந்ததுக்கப்புறம் அரசு மருத்துவமனைகளில் நல்லா சிகிச்சை அளிக்கிறாங்க. அதனால நம்ம அரசு மருத்துவமனை நம்ம நினச்ச மாதிரி அது மோசமாக இல்லை, நல்லா தான் இருக்குது அப்படிங்கிற உணர்வோடையும் வராங்க. வேறு வழியின்றி ப்ரைவேட்டில் போக முடியாதுங்கிறதுக்காகவும் வரவங்களும் இருக்காங்க. எப்படி பார்த்தாலும் அரசே சொல்கின்ற புள்ளிவிவரத்தின்படி கடந்த 4 ஆண்டுகளிலேயே அரசு மருத்துவமனைக்கு வருகின்ற நோயாளின் எண்ணிக்கை 2 மடங்கு 3 மடங்கு. ஆனால் வந்து அந்த அளவுக்கு 2 மடங்கு நீங்கள் வந்து உடனே 2-3 வருஷத்தில் இன்க்ரீஸ் ஆனால் உடனே டாக்டர்ஸ் பொருளாதார ரீதியாக இந்த கொரோனாவுக்கு அப்புறம் மிக பெரிய அளவில் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதில் வராங்க. இப்போ வந்து சாதாரணமாக நம்ம என்ன பண்ணுவோம்னா, திடீர்னு ஒரு பிரச்சனை, நிறைய பேர் வந்து நோயாளிகள் வந்து மருத்துவமனைக்கு வராங்கன்னா உடனே வந்து டாக்டர்ஸோட எண்ணிக்கையை அதிகப்படுத்த முடியாது. ஆனால் ஒவ்வொரு பீரியட் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, 10 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்ததை விட இப்போ மக்கள் தொகை எவ்வளோ இருக்குது, 10 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்ததை விட இப்போ மருத்துவக் கல்லூரி எண்ணிக்கை எத்தனை இருக்கிறது, 10 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்ததை விட இப்போ உயர் சிறப்பு மருத்துவமனை மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் எவ்வளோ இருக்குது, சிமாங் சென்டர் என்கிற மகப்பேறு மருத்துவமனை எவ்வளோ இருக்கிறது, அதே போல் அந்த எலும்பு முறிவுக்கெலாம் அதுக்கு அந்த ஆக்சிடென்ட்டுக்காக அந்த சென்டர்ஸ் இருக்குது. அப்புறம் வந்து அர்பன் பப்ளிக் ஹெல்த் சென்டர் என்கின்ற ஆரம்ப சுகாதார நிலையம் 50 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய புதிய பண்ணியிருக்காங்க. இதை நம்ம வரவேற்கிறோம். வேலைக்கு ஆள் எடுக்கல அதிகம். ஆமாம், வரவேற்கிறோம். மருத்துவமனை வந்து வேகன்சி இருக்கு மேடம். இப்போ வேகன்சி அரசு மருத்துவமனை இப்போ எல்லாருமே இதே கேள்வி தான் கேட்குறாங்க, வேகன்சி எவ்வளோ இருக்குன்னு. நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, இந்த பணியிடங்களை உருவாக்கலன்னு சொல்கிறோம். பணியிடங்களை உருவாக்குனா தானே உங்களுக்கு வேகன்சி கிரியேட் ஆகும். இதை வந்து எப்படி எவ்வளவு தேவை இருக்குன்னு கேட்கணும். இப்போ வந்து ஏன்னா நேற்று கூட அமைச்சர் வந்து 0 வேகன்சி, அப்போ எவ்வளோ பேர் இருக்கணுமோ அவ்வளோ பேருக்கு நாங்கள் வந்து ரெக்ரூட் பண்ணிட்டோம், இன்னும் கொஞ்சம் நாளில் மிச்ச பேரும் எடுத்து மிக குறுகிய காலகட்டத்தில் மருத்துவத்துறையில் எல்லா பணியாளர்களையும் நாங்கள் காலி பணியிடமே இல்லாத நிலைக்கு கொண்டு வரும் என்று சொல்கிறோம். இது வரவேற்கத்தக்கது, பாராட்டத்தக்கது. மற்ற மாநிலங்களை ஒப்பிடுக்கும்போது அங்கெல்லாம் வந்துட்டு நிறைய வேகன்சி இருக்குது. ஆனால் அதை கம்பேர் பண்ணும்போது இங்கே ரொம்ப நல்லாயிருக்கு, அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் 10 வருஷத்துக்கு முன்னாடி விட மக்கள் தொகை அதிகரிச்சிருக்கிறது. 10 வருஷத்துக்கு விட வந்து 2 மடங்கு 3 மடங்கு வந்து மருத்துவ நிறுவனங்கள், காலேஜஸ், ஹாஸ்பிட்டல்ஸு இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நோயாளிகளோட எண்ணிக்கையும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்புறம் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற பெட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது எல்லாத்தையும் பார்க்கும்பொழுது குறைந்தபட்சம் அரசு மருத்துவமனையில் இப்போது இருக்கின்ற மருத்துவர்களோட எண்ணிக்கை 20,000 என்பது 2 மடங்காவது செய்யணுங்கிறது ஒன்று. ஸோ அப்போ அதை வந்து செய்யப்படலை. பாதியாக கம்மியாக இருக்காங்க. பாதியே கம்மியாகல இல்லை, இப்போ இருக்கு, தேவை அதிகரிச்சிருக்கு. அதை வந்து மருத்துவருக்கு 50% வந்து கூடுதலாக தேவை, 100 மடங்கு அதிகரிக்கணும். இப்போ இந்த கேள்வி ஒன்று வரும் இல்லைங்களா, மருத்துவர்கள் குறைவாக இருக்கும்போது அங்கே கொடுக்கக்கூடிய மருத்துவம் வந்து எப்படி தரமாக இருக்குன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. மக்கள் சஃபர் ஆகுறாங்கன்றது இப்போ கவர்மெண்ட், பர்டிகுலராக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இந்த பிரச்சனை இருக்குதா? நீங்கள் என்ன சொல்ல வரீங்க உங்கள் சங்கம் சார்பில்? இல்லை, எங்கள் சங்கம் சார்பாகவும் சொல்கிறேன், நீங்களும் பார்த்துருப்பீங்க. தமிழக அரசு மருத்துவமனைகளில் ட்ரீட்மெண்ட், மருத்துவ சேவை என்பது சிறப்பாக இருக்குது. அது சிறப்பாக இருக்குதுன்னு நான் மட்டும் சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஒன்றிய அரசாங்கமே சொல்கிறார்கள். அது ஏன்னா பல்வேறு இண்டிசஸ், மெட்டர்னல் மார்டாலிட்டி ரேட்டிங், இந்த மகப்பேறு மரண விகிதம் குறைவாக இருக்கிறது, அது குறைஞ்சிக்கிட்டே போயிட்டு இருக்குது. அடுத்து வந்து குழந்தைகளுடைய இறப்பு விகிதம் குறைஞ்சிக்கிட்டே போயிட்டுருக்கு, ரொம்ப குறைஞ்சிருச்சு. இப்போ 1000க்கு 8 பேர் தான் இருக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து நேஷ்னல் ஸ்டாண்டர்டை விட ரொம்ப நல்லா நம்ம அச்சீவ் பண்ணிகிட்ருக்கோம். இது போன்ற பல்வேறு டிபார்ட்மெண்ட்டில் நம்ம சாதனை பண்ணிட்டு இருக்கோம். அப்போ நீ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கட்டமைப்பு அதிகமாக இருக்குது, அதனால நல்லா இருக்கு. இல்லை, அது மட்டும் இல்லை, நான் முடிக்கிறேன், கம்ப்ளீட் பண்ணுறேன். மற்ற மாநிலத்தில் இல்லை அந்த அளவுக்கு. இங்கே வந்து கட்டமைப்பு அதிகமாக உருவாக்கி வச்சிருக்காங்க. அதனால ஃபர்ஸ்ட்ல அது மட்டும் அதுவும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதான். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்துட்டு எல்லாமே வந்து அரசு மருத்துவமனையில் இலவசமான சிகிச்சை. இப்போ நீங்கள் வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணால் கூட தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு சிகிச்சை, ஒரு சாதாரண காய்ச்சலுக்கு போனாலும் ட்ரீட்மெண்ட், டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு போனாலும், உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணாலும் இலவசமாக சிகிச்சை நடந்துகிட்ருக்கு. ஆனால் இப்போ எவ்வளவு உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை அரசு மருத்துவமனைகளே பண்ணுறாங்க. கையை மாற்றுறாங்க, காலை இங்கே இந்த கை தூக்கி இங்கே வைக்கிறாங்க, ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட், லிவர் டிரான்ஸ்பிளான்ட் எல்லாமே பண்ணுறாங்க. அப்புறம் வந்து கிட்னி அறுவை சிகிச்சை எல்லாமே பண்ணுறாங்க. இது மாதிரி மற்ற
மாநிலங்களில் இல்லை. இப்போ அது சிறப்பாக இருக்குது. இப்போ ஆனால் ஒரு பக்கம் வந்து மருத்துவர்கள் எண்ணிக்கை குறைவாக இருக்குது. அப்போ ஏதோ ஒரு இடத்துல ஒரு பாதிப்பு இருக்கும் இல்லையா? அது எந்த இடத்துல பாதிப்பு? ஏன்னா சில பேர் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி டாக்டராக இருக்கிறதுனால டாக்டர்ஸை சப்போர்ட் பண்ணுறாங்க, இவங்க வந்து ஒரு பக்கம் மருத்துவர்கள் எண்ணிக்கை குறைவாக இருக்குன்றாங்க, இன்னொரு பக்கம் மருத்துவ சேவை தரமாக இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து நம்ம வந்து இருக்கிற உண்மையை தான் சொல்கிறோம். அதில் இருக்கிற மிக முக்கியமான விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால தான் நான் சொல்கிறேன், இது எங்களுடைய கருத்து மட்டுமல்ல, நம்மளுடைய மரண விகிதங்கள் பேறுகால மரண விகிதம் குறைவதும், குழந்தைகளுடைய மரண விகிதம் குறைவதும், மற்ற இடத்துல வந்து நம்ம எவ்வளோ அச்சீவ் பண்ணுறோங்கிறது பார்க்குறோம். இதுக்காக தொடர்ந்து பல்வேறு மருத்துவ துறை சாதனைகளுக்காக தமிழக அரசாங்கம் தொடர்ந்து பல்வேறு பரிசுகளை பெற்றுக்கொண்டு வருகிறார்கள். அப்படின்னா இருங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? மருத்துவ சேவையில் தரமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். எங்கே குறைபாடு இருக்கிறது? இப்போ ஷார்ட்டேஜ் ஆஃப் டாக்டர்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். ஒரு இடத்துல குறைபாடு இருக்குது, அது எங்கே குறைபாடு இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா, மிக முக்கியமாக மருத்துவ கல்லூரிகளில் மருத்துவ கல்வியில் குறைபாடு வருகிறது. இப்போ என்னன்னா, இப்போ ஒரு பேஷண்ட் வயிற்று வலியோடு இருக்காங்க, ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும்னா டாக்டர் வந்து ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, ஆப்ரேஷன் பண்ணிடுறாங்க. ஏன்னா அவர் அப்படியே விட்டுட்டு இருக்க முடியாது. ஆனால் டீச்சிங்கு கிளாஸஸ் அதெல்லாம் கொஞ்சம் அஃபெக்ட் ஆகுது. அது வந்து ரொம்ப நல்லாவே தெரியுது. அது வந்து மறுக்கவே முடியாது. உதாரணத்துக்கு எல்லாம் இயல்பான ஒரு விஷயம் தானே. சரி, எதை போஸ்ட்போன் பண்ண முடியும்? சரி, கிளாஸ் அப்புறம் நாளை எடுத்துக்கலாம். இன்றைக்கி முதல்ல பேஷண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, பேஷண்ட்டை முடிக்கணும், சர்ஜரி பண்ணணும். ஸோ இது மாதிரி பண்ணுவாங்க. இது ஒன்று. அடுத்து வந்து எல்லாரும் பொதுமக்கள் சாதாரணமாக ஒன்று சொல்லுவாங்களே, அங்கே போனால் டாக்டர் வந்துட்டு ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல மாட்டேங்கிறாங்க. தனியார் மருத்துவமனையில் வந்து ஒரு மருத்துவர் வந்துட்டு அங்கே போனால் எக்ஸ்பிளைன் பண்ணி உண்மைதானே? அது உண்மைதானே, வேறு வழி கிடையாதுங்க. அதுதான் நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். இங்கே தானே சஃபர் ஆகுறாங்கன்னு சொல்கிற மக்கள். என்ன சஃபர் ஆகிறாங்க? இல்லை இருங்க ஒரு கேமராமேனே வந்து ஒரு சிகிச்சை கேட்க போனார். காலையில் போனவர் 2 மணி வரைக்கும் உட்காந்துருக்காரு. இத்தனைக்கும் ரெக்கமெண்டேஷன்ல போயும் இந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது இல்லைங்க. அதுக்கு மக்கள் தாங்க கேட்கணும். அதுதாங்க இப்போ சொல்லிட்டு இருக்கோம். இப்போ நாங்கள் எங்கள் பிரச்சனை நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் எல்லாமே பாலாறு தேனாறு ஓடுன்னு சொல்லலாம். நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, இருக்கின்ற மருத்துவர்கள் மருத்துவ சேவைக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆஸ்பத்திரியில் மருத்துவ சேவை பண்ணுறாங்க. பட் ஒரு மருத்துவருக்கு ட்ரீட்மெண்ட் மட்டும் கிடையாது. இப்போ 35 மெடிக்கல் காலேஜ் இருக்குது, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். மருத்துவரில் பேராசிரியர்களுக்கு டீச்சிங்கும் வந்து முக்கியமான வேலை இல்லைங்களா? அப்போ வந்து அந்த மருத்துவ கல்வி, மருத்துவ மாணவர்களுக்கு, எம்பிபிஎஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு, எம்எஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிளாஸ் எடுக்கிறது அஃபெக்ட் ஆகுது. ஏன்னா அவங்களுக்கு டைம் இல்லை. அந்த டைம் அவங்க இங்கே பண்ணுறாங்க. இப்போ அது ஒரு பாயிண்ட். இன்னொன்று வந்துட்டு விலக்கி சொல்கிறதுக்கு வந்து உங்களுக்கு டைம் இல்லை. ஏன்னா டைம் இல்லைங்கிறதா சொல்கிறோம் நம்ம. இப்போ அந்த இடத்துலலாம் பாதிப்பு இல்லாமல் கிடையாது, பாதிப்பு ஏற்படுகிறது. இப்போ எனக்கு வந்து 3 வேலை இருக்குது, பேஷண்ட் கிட்ட டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி பொறுமையாக பண்ணுறதை மட்டும்தான் என்னால் கட் பண்ண முடியும். ஆனால் வந்து அவங்களுக்கு மாத்திரை கொடுக்குறதையோ, அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதையோ, சர்ஜரி பண்ணுறதையோ என்னால் கட் பண்ண முடியாது. அது கட் பண்ணாமல் சரி பண்ணுறாங்க. இதுதான் வந்து பண்ண முடியும். இதை தான் நாங்கள் சொல்கிறோம், அதிக எண்ணிக்கையில் மருத்துவர் அப்பாயிண்ட் பண்ணுங்க. அப்போ 60 பேஷண்ட்டு தான் காலையில் ஓபி பார்க்கணும்னு ஒரு கணக்கு இருக்குது. ஓபி ஒரு டாக்டர் அப்போ தான் வந்து கரெக்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம் முடியும். ஆனால் அப்படி இல்லையே, 200 பேஷண்ட்டு 300 பேஷண்ட் பார்க்குறாங்க, 60 பேஷண்ட் இங்கே இருக்குது, 200 பேஷண்ட் இங்கே இருக்குது. அப்போ எப்படி நீங்கள் வந்து ஒரு பேஷண்ட் என்ன சொல்கிறாருன்னு கேட்கணும், அவருக்கு என்ன வந்துட்டு நோயின்னு டயக்னோஸ் பண்ணணும், அதுக்கு ஏதாவது உடனடியாக ஏதாவது பரிசோதனை செய்யணும்னா அதை செய்ய சொல்லணும், அதுக்கப்புறம் வந்து ட்ரீட்மெண்ட் எழுதி கொடுக்கணும். இதுக்கப்புறம் வந்துட்டு மற்ற விஷயங்கள், பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, 2 நாள் கழிச்சு வாங்க, இது மாதிரி விஷயங்கள். இப்போ இதெல்லாம் வந்து சொல்லும்போது ஒரு இடத்துல வந்து அந்த பேஷண்ட்டு கேள்வி கேட்பாங்க, அதுக்கெல்லாம் சொல்லும்போது கொஞ்சம் அந்த நேரம் வந்து கட் ஆகுது. ஏன்னா 60 பேஷண்ட் பார்க்க வேண்டிய இடத்துல 200 பேஷண்ட் பாங்க. இதுதான் நாங்கள் மக்கள்கிட்ட சொல்கிறோம். மக்கள் வந்து கேட்கணும்ல அரசாங்கத்துக்கிட்ட. இப்போ எங்கள் நிறைய நேரம் காத்திருப்பு இருக்கிறது, அதனால அப்போ என்ன பிரச்சனை, அதிக எண்ணிக்கையில் மருத்துவர்கள் போடணும். மருத்துவர்கள் கிட்ட மட்டும் காத்திருப்பு கிடையாது, மாத்திரை வாங்குற இடம், இசிஜி பண்ணுற இடம், பிளட் டெஸ்ட் பண்ணுற இடம், ரிப்போர்ட் வாங்குற இடம், எல்லா இடத்துலையும் கூட்டம் இருக்கிறது. அப்படின்னா வந்து அந்த நோயாளிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப அந்த மருத்துவத்துறை பணியாளர்களோட எண்ணிக்கை போதவில்லை, அது சரி பண்ணுங்கன்னு சொல்கிறோம். இப்போ நம்ம வந்துட்டு ரொம்ப மோசம், ஒன்றுத்துக்கே உதவாது அப்படின்னு சொன்னால் அதுவுமே வந்து விமர்சனத்துக்கு. ஏன்னா மற்ற மாநிலங்களை நம்ம பார்க்குறோம், அப்போ இந்த மாநிலத்தை இது சிறப்பாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணலாமே அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன் அதை நம்ம கேட்கக்கூடாது? நம்ம மக்களுக்கான அரசாங்கமாக தானே இருக்கிறது. அப்போது இருக்கின்ற மருத்துவத்துறை பணியாளர்களை வந்துட்டு எல்லாமே நிறைய பேர், பெரும்பாலானோர் வந்து டெம்பரரியாக இருக்காங்க, கான்ட்ராக்ட் பேசிஸில் இருக்காங்க, மிக குறைந்த ஊதியம் 11,000 12,000 அந்த மாதிரி வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அவர்களுக்கு வந்து சம வேலைக்கு சம ஊதியம் என்ற அடிப்படையிலும் குறைந்தபட்ச ஊதியம் கொடுக்கணுங்கிற சட்டத்தின் அடிப்படையில் அவங்களுக்கு வந்து ஊதியத்தை அதிகப்படுத்தணும். நோயாளிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப அந்த பணியாளர்களை, மருத்துவர்கள் மட்டும் இல்லை, வெறும் டாக்டர் இருந்தால் பத்தாது, நர்ஸ் வேணும், டெக்னீஷியன் வேணும், லெஃப்ட் மேன் முதற்கொண்டு எல்லாருமே வேணுங்க. அப்போ அது எல்லாமே வந்து அதிகப்படுத்தணும். என்னென்ன வேலையெல்லாம் செய்கிறாங்கன்னு நீங்கள் ஒரு சில விஷயங்கள் எக்ஸாம்பிள் போட்டிருந்தீங்க. என்ன வேலை செய்கிறாங்க இந்த டாக்டர்ஸ்லாம்? சரி, இது வந்து இதுக்கு முன்னாடி வரலாம். இப்போ சில பேர் வந்து என்னன்னா, இது ஒரு சென்சேஷனலாக ஆக்கிட்டு எத்தனை பேர் ஸ்விக்கியில் வேலை பார்க்குறாங்க கணக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுங்கள். அது வந்து பிரச்சனை வந்து எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்கிறது இல்லை. அப்புறம் இன்னொன்று வந்து அந்த மாதிரி வேலை பார்க்குறவங்கள ஃபோன் நம்பர் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து கொடிது இளமையில் வறுமை அப்படிம்பாங்க. இப்போ நான் வந்து கஷ்டப்படுறேன், எங்கள் அம்மா அப்பா கிட்ட காசு வாங்கக்கூடாது, எப்படியோ நான் வந்து அவங்களுக்கு வந்து நான் முதல்ல வாங்கக்கூடாது அப்படின்னு அந்த இளம் மருத்துவர்கள் நினைக்கிறாங்க.
அடுத்து வந்து அம்மா அப்பா கிட்ட வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது, முடிஞ்சால் அவங்களுக்கு ஒரு 5000 10,000 அனுப்புன்னு நினைக்கிறாங்க. இது ஒரு சூழல். இந்த பக்கம் வந்துட்டு அரசு மருத்துவமனைகளில் வந்து ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. வருஷத்துக்கு ஒரு 1000 பேர் எடுக்கிறாங்க, வருஷத்துக்கு ஒரு 2000 பேர் எடுக்கிறாங்க. எவ்ரி இயர் வந்துட்டு இயர் போட்டுலாம் ரெக்ரூட்மெண்ட் அது கிடையாது. தனியாக போய் ஒரு கிளினிக் நடத்திக்கலாம், ஏன் தனியாக நடத்திக்க வேண்டியதானே, நல்லா பார்த்தா இன்றைக்கும் வருவாங்க, இந்த மாதிரிலாம் இருக்காங்க. ஆனால் இது வந்து சொல்வதற்கு எளிமையாக இருக்கிறது, ஆனால் வந்து ப்ராக்டிக்கலாக அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, கார்ப்பரேட் நிறுவனங்கள் அப்படியே மஷ்ரூமிங்காக இருக்குது. கார்ப்பரேட் நிறுவனங்கள் செகண்ட் டயர் தேர்ட் டயர் அந்த ஊர்லலாம் கூட வர ஆரம்பிச்சிடுச்சு. அப்புறம் வந்து டெலிமெடிசின் ரொம்ப டெவலப் ஆகிடுச்சு இல்லைங்களா, அதனால வந்து ஈஸியாக வந்து இது பண்ணுறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்கிற ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் வேறு ஸ்டேட்டில் இருக்கிற பேஷண்ட்டுக்கும் வராங்க, ஆப்ரேட் பண்ணிட்டு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் வந்து ரிவ்யூக்கெலாம் நீங்கள் வர வேணாம், நீங்கள் அங்கேருந்து எனக்கு டெலிமெடிசனில் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் வந்துடுச்சு. அப்போ வந்து அந்த மாதிரி இருக்கிறதுனால அவங்க தமிழ்நாட்டிலேயே 2ஆம் தர கட்ட 3வது நகரத்துலலாம் போயிட்டு இது பண்ணுறாங்க. அப்போ கார்ப்பரேட் மயமாகிறது. பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் தான் ரன் பண்ண முடியுது, சின்னதாக 10க்கு 10ல் ஒரு கிளினிக் வச்சுட்டு பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து நடைமுறை சாத்தியம் இல்லை. ஏன்னா கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட்னு ஒரு ஆக்ட் வந்துருச்சு. அதில் வந்து நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது, அதெல்லாம் ஃபில் பண்ணணும். அப்புறம் வந்து டேட்டாவெல்லாம் ப்ரிசர்வ் பண்ணணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப கஷ்டமான விஷயம், ரொம்ப செலவாகிற விஷயம். அதுக்கு அடுத்து வந்துட்டு இன்சூரன்ஸு, நிறைய பேஷண்ட் வந்து இன்சூரன்ஸ் என்கிட்ட இருக்குது, அப்போ இன்சூரன்ஸ் நம்ம எம்பேனல் ஆகணும் அப்படின்னா நம்மளால் எம்பேனல் ஆக முடியாது. ஒரு சிறிய அளவு தொகை கூட அவங்க வந்து இன்சூரன்ஸ் இல்லையா, நாங்கள் இன்சூரன்ஸ் போட்டு வச்சுருக்கோமே, ஏன்னா நான் போட்ட இன்சூரன்ஸ் திரும்பி எனக்கு வேஸ்ட்டாக போயிடும், உங்ககிட்ட காசு கொடுக்குறதுக்கு எக்ஸ்ட்ரா தானே, அப்போ இன்சூரன்ஸ் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க போகிறாங்க. இன்னொன்று வந்து இப்போ இருக்கிற உலகத்தில் வந்து எல்லாமே ஒரே இடத்துல இருக்கணும், போனோடனே ஸ்கேன் பண்ண ஒரு இடம், அப்புறம் சிடி ஸ்கேன் பண்ணுறது ஒரு இடம், அல்ட்ராசவுண்ட் பண்ண ஒரு இடத்துக்கு அவங்க விரும்பலை. ஸோ அப்போ வந்து சின்ன கிளினிக்கு கஷ்டமாக இருக்குது. அப்புறம் வந்து மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் அப்படியே அந்த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நிறைய காம்பன்சேஷன் கேஸ் போடுறாங்க. ஸோ எல்லா பேஷண்ட்டுமே வந்து ஒரு நோயாளியாக நம்ம பார்க்கறத விட யார் வந்து கேஸ் போட்டுருவாங்க, பொட்டன்ஷியல் லிட்டிகண்ட்டாக பார்க்குறாங்க. அதனால் என்ன ஆகுது, சேஃப் ப்ராக்டிஸ் இவங்களை அந்த லிட்டிகேஷன் அவாய்ட் பண்ணணும்னா இவங்க வந்து நம்மகிட்ட என்னென்ன சொன்னாங்க அப்படிங்கிறது ரெக்கார்ட் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு வந்து நாய் கடிச்சிருக்கான்னு கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன், நாய் கடிச்சது அவங்க வந்து இல்லைன்னு சொல்லுவாங்க, அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு மறந்துட்டேன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. அப்புறம் பேஷண்ட்டுக்கு ரொம்ப சீரியஸாக வந்து நான் தான் கேட்டேன் என்னென்ன, இல்லை அது லேசாக தான் இது பண்ணுச்சு, அதனால் நான் அது வந்து எடுத்துக்கலாமா, அப்புறம் அவர் இறப்பாங்க. ஆனால் வந்து நம்ம கேட்கும்போது அதை ஹைட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ இது மாதிரி பல்வேறு விஷயங்களை நம்ம வந்து அவங்க சொன்னதெல்லாம் டாக்குமெண்ட் பண்ணிவிட்டு அதெல்லாம் மண்டக்குள்ளே வச்சு தான் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். ஆனால் அதெல்லாம் பேசுறது எல்லாமே எழுதிட்டு இருக்க முடியாது. நாளைக்கு எதாவது பிரச்சனைன்னா நீங்கள் அதை கேட்டிருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி கோர்ட்டுக்கு போவாங்க. அப்போ என்ன ஆகுது, அதிக அளவில் வந்து காம்பன்சேஷன் கேட்குறாங்க. உதாரணத்துக்கு ஒரு லாரி வந்துட்டு டிரைவர் ஓட்டணும், அவருக்கு லைசன்ஸ் இருக்கணும், ஆனால் வந்து லாரியோடைய கிளீனர் வந்துட்டு ஓட்டுவார், ரோட்டில் வந்துட்டு இதில் வந்து பேமெண்ட்டில் நடந்துகிட்டு இருக்கிற ஒருத்தரை ஹிட் பண்ணி சாவடிப்பார். அதுங்களுக்கு எவ்வளோ காம்பன்சேஷன் அப்படிங்கிறது ஒன்று வச்சுக்கோங்க. இன்னொரு பக்கம் ஒரு 90 வயசு பெரியவர், அவருக்கு பிபி இருக்கும், சுகர் இருக்கும், ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கும், பிபி சுகர்லாம் வருஷக்கணக்காக இருந்திருக்கும், ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கும், பைபாஸ் பண்ணியிருப்பாங்க, எல்லாம் பண்ணியிருப்பாங்க, கிட்னி ஃபெயிலியர் ரீனல் ஃபெயிலியரோட ஐசியூவில் வந்து இருப்பார். அவர் இறந்துட்டாருன்னா உடனே வந்து சிகிச்சை சரியில்லைன்னு சொல்லிட்டு ஆஸ்பத்திரியை உடைக்கிற சூழல் இருக்கிறது. இதை வந்து மக்கள் புரிஞ்சு யதார்த்தமான விஷயம், டாக்டர் இறக்கலையா, டாக்டருக்கு நோய் வரலையா அப்படின்னு எதுக்கு எடுத்தாலும் வந்து மக்கள் வந்துட்டு மருத்துவர்கள் மேலே ஒரு நம்பிக்கை இல்லாத சூழல் இருக்கிறது. அதற்கு காரணம் தனியார் மயம், வியாபார மயம். ஆனால் தனியார் மயம், வியாபார மயம் அப்படின்னா டாக்டர்ஸ் மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், அரசு மருத்துவமனையை ஸ்ட்ரென்தன் பண்ணணும், அரசு மருத்துவமனைக்கு போகும்போது காத்திருப்பு இல்லாமல் பார்த்துக்கணும். அதனால தான் நாங்கள் சொல்கிறோம் எங்கள் சங்கத்தின் சார்பாக, அப்போ காலையில் என்னென்ன சிகிச்சை கொடுக்குறீங்களோ அது எல்லாமே மாலையிலையும் கொடுங்க, அப்போ உங்களுக்கு வந்து பேஷண்ட்டுக்கு வந்து வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அதே நேரத்தில் மற்றதெல்லாம் கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மக்களை தேடி மருத்துவத்தில் வீட்டுக்கு போய் ஃபிசியோதெரப்பி கொடுக்குறாங்க, டயாலிசிஸ் இது கொடுக்குறாங்க, அந்த மாதிரி திட்டங்கள்லாம் வந்து சிறப்பான திட்டங்களாக இருக்குது, அதெல்லாம் செய்கிறார்கள். ஸோ இன்னும் வந்துட்டு நாங்கள் எங்களுடைய சார்பாக நாங்கள் சொன்னது வந்து நிறைவேற்றியிருக்காங்க அரசாங்கம். அது வந்து என்னென்னா வந்து இன்ஃபர்டிலிட்டி, அப்போ குழந்தை பேரின்மை வந்து ஒட்டு மொத்தமாக ஒரு ப்ரைவேட்டில் இருக்கும் பொழுது அந்த சிகிச்சை, ஒரு ஒபிசிட்டி என்கின்ற உடல் பருமனுக்காக வேண்டிய அதையும் நீங்கள் வந்து அரசாங்க மருத்துவமனையில் கொண்டு வரணும்னு சொல்லி அமைச்சரை சந்தித்து சொன்னோம். 2 ஹாஸ்பிட்டலில் பண்ணுறேன்னு சொல்லி சொன்னாங்க, அப்புறம் 3 ஹாஸ்பிட்டல் பண்ணாங்க, அதுவும் செய்கிறார்கள். அப்போ கேட்க தானே கிடைக்கும், அதனால நாங்க கேட்டுட்டு இருக்கீங்க. இப்ப நீங்க சொன்ன கேள்விக்கு நான் வரேன். இப்ப இப்படி எல்லாம் இருக்கும்பொழுது நீங்க கிடைக்குது உங்களுக்கு, இப்ப நீங்க சொன்னதுக்கு வரேன், டொமேட்டோல வேலை செய்யற அளவுக்கு குறைந்த சம்பளம் தான், அதுதான் வரேன். சோ இப்ப இந்த பக்கம் வந்துட்டு ஒரு பிரைவேட் பிராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணி தைரியமா பண்ற அளவுக்கு அவங்களுக்கு வந்து வருமானம் இல்லை. ஏன்னா ஒரு அட்வான்ஸ் கொடுக்கணும், மாதம் ரெண்ட் கொடுக்கணும், கரண்ட் பில்லு கட்டணும், அங்கே இருக்கிறவங்களுக்கு நர்சஸ், அசிஸ்டண்ட்டு, ஆயம்மாக்கு சம்பளம் கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் செலவு. வருமானம் வந்து அவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது பேஷண்ட் வந்து அவ்வளோ வரல. அது வந்து ஏன்னா பல்வேறு இது இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு பிரச்சனை. அப்போ ப்ரைவேட்டாக நம்ம வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி சம்பாதிக்க முடியல. பெரிய வந்து ஃபஸ்ட் ஜெனரேஷன் டாக்டர்ஸ் இதில் ரொம்ப அஃபெக்ட் ஆகிறாங்க. ஏற்கனவே பெரிய நர்சிங் ஹோம் இருக்கிறவங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கிறவங்க, அவங்க வந்து ஒரு இடத்த பிடிக்கணும், அட்வான்ஸ் கொடுக்கணும், அப்பெல்லாம் கிடையாது. ஸோ அவங்க வந்து ஒரு சமூக திரைவாயிட்டு இருக்காங்க. இன்னொன்று
வந்து என்னென்னா அதிக எண்ணிக்கையில் டாக்டர்ஸ் வரும்பொழுது இன்ஃப்ளோவும் அதிகமாக இருக்குது, தேவையை விட அதிகமாக இருக்கும் பொழுது சரி இதுவாக இருக்குது. இன்னொன்று வந்து என்னென்னா, இப்போ நாங்கள் சொல்கிறோம்ல 20,000 அரசு மருத்துவர்களை நம்ம வந்து 40,000 ஆக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் இப்போ இருக்கிற தேவைக்கே ஆக்கலாம், இதை இன்னும் 60,000 கூட ஆக்கலாம். எப்படி ஆக்கலாம் அப்படின்னா, இப்போ இருக்கிற சேவைக்கு 20,000 பத்தாது, 40,000 சொல்கிறோம். இப்போ ஈவினிங் ஓபி ஆரம்பிக்கிறது, ஈவினிங் தியேட்டர்லாம் ஆரம்பித்தோங்கன்னா 60,000க்கு சரியாக இருக்கும். இன்னும் அதை 80,000 கூட ஆக்கலாம். எப்படி ஆக்கலாம்? நீங்கள் வந்து ஒரு டாக்டர் வந்து 24 மணி நேரம் பணியில் அமர்த்துறீங்க, கண்டினியூஸாக 24 மணி நேரம், ஒரு 8 மணி நேரம் தான் ஒருத்தருடைய பணி நேரம். அப்போ 3 ஷிஃப்ட்டு 3 டாக்டர்ஸ் அப்படி தான் வந்து நம்ம சொல்கிறோம். இப்போ அந்த வகையில் அடுத்தடுத்து நம்ம சமுதாயம் முன்னேறணும் இல்லைங்களா? ஸோ அப்போ வந்து இது எல்லாமே இல்லை. அப்போ என்ன ஆகுது, ஒரு படித்து முடித்த ஒரு இளம் தலைமுறையில் முதல் ஜெனரேஷன் டாக்டர்ஸு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுலேயும் சிக்கல் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இப்போ சர்வீஸ் கோட்டான்னு சொல்லிட்டு அது இப்போ போயிடறாங்க. நான் சர்வீஸ் டாக்டர்ஸ்க்கு பிரச்சனை இருக்குது, ப்ராக்டிஸும் வந்துட்டு கஷ்டமாக இருக்குது. அப்போ வந்து என்ன ஆகுது, இப்போ வேறு வழியே இல்லாமல் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் வேலைக்கு போகிறாங்க. அப்போ வந்து அங்கே நிறைய பேர் வந்து வேலைக்கு கேட்கும் பொழுது இவங்க சம்பளம் குறைச்சி கொடுக்குறாங்க. சென்னை மாதிரி இடங்களில் 20,000 25,000 கொடுக்குறாங்க 12 ஹவர்ஸ் டியூட்டிக்கு. வெளியில் வந்துட்டு அதே மாதிரி இருக்குது, 15,000 20,000 அந்த மாதிரிலாம் இருக்குது, 25,000 இருக்குது. ரொம்ப பெரிய ஹாஸ்பிட்டலில் அதில் வந்து ஒரு இடத்துல 45,000 அந்த மாதிரி கூட இருக்கலாம். ஆனால் எல்லாமே வந்து ஒரு கேரண்டி கிடையாது. 1 மந்த்துக்கு வாங்க, 2 மந்த்துக்கு வாங்க, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. நிறைய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு டாக்டர்ஸ், யங் டாக்டர்ஸ் இணைஞ்சிக்கிட்டு ரிலீவர் டியூட்டி மாதிரி 3 days 4 days அந்த மாதிரிலாம் போயிட்டுருக்காங்க. 3 days வந்து ஒரு 40 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிற ஒரு கிளினிக் போவாங்க. அப்புறம் 4 days வந்து 50 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிற கிளினிக் போவாங்க. இப்போ ஒரு அந்த சம்பளம்லாம் ₹1,000 1,200 அந்த மாதிரி கொடுக்குறாங்க பர் டே. அப்படி இருக்கும் பொழுது ஆனால் வந்து 3 நாள் தான், அப்புறம் 4 நாள் சம்பளம் வேலை இல்லாமல் கூட இருக்கலாம், 5 நாளில் வேலை இல்லாமல் கூட இருக்கலாம். அப்போ வந்து என்ன ஆகுது, வேறு வழி இல்லாமல் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிரச்சனைலாம் இருக்குது. பல் டாக்டர்ஸ் தான் மெயினாக ஃபர்ஸ்ட் எஃபெக்ட் ஆனது. அவங்க வந்து என்ன பண்ணாங்க, எம்ப்ரியோ பல்ல வேலையை விட்டுட்டு அவங்க ஸ்விக்கி, அப்புறம் மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷன் சொல்லுவாங்களா, டீகோடிங், அந்த மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷன் ஒரு வேலை இருக்குது, அதை பண்ணுவாங்க. அப்புறம் எம்ப்ரியாலஜிஸ்ட் அவங்க வேலையை விட்டுட்டு எம்ப்ரியாலஜிஸ்ட் வேலை, ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறது, வேறு காஸ்மெட்டிக் பண்ணுறது, இதெல்லாம் பல் டாக்டர்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இது எல்லாமே கடந்த 5 ஆண்டுகளாகவே இது போயிட்டுருக்கு. இதை எப்படி நான் சொல்கிறேன்னா, அரசு மருத்துவக் கல்லூரி ஒன்று தான் இருக்குது, இப்போ தான் 2வது ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நிறைய ப்ரைவேட் பல் டாக்டர்ஸ், பல் மருத்துவக்குழு இருக்குது, அங்கெல்லாம் இப்போ சேரக்கூட ஆகல. நிறைய இடத்துல வந்து அந்த சீட் வேக்கண்ட்டாக இருக்குது, ஏன்னா படித்து முடிச்சதுக்கப்புறம் நல்லா வந்து வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது. இந்த பிரச்சனை பல் மருத்துவத்துறையில் பல் மருத்துவர்களுக்கு கடந்த 5 ஆண்டு காலமாகவே இருக்குது, அது இருக்க அதிகரித்து போயிட்டுருக்கு. அதே நிலைமை இப்போ எம்பிபிஎஸ் டாக்டர்ஸ்க்கு வருதுங்கிறது தான் முக்கியம். இப்போ நீங்கள் வந்து இன்ஜினியரிங் வந்துட்டு ஒரு வருஷத்துக்கு திடீர்னு 2 லட்சம் பேர் வராங்க, ஒரு 10% தான், இப்போ கொஞ்சம் பேருக்கு தான் வந்து உங்களுக்கு கேம்பஸ் இது வருது. எங்களுக்கு வந்து கேம்பஸ் எப்போதும் கிடையாது, கேம்பஸும் கிடையாது. பிஜி படிக்கிறதையும் தமிழ்நாட்டில் வந்து நான் சர்வீஸ் டாக்டர்ஸ்க்கு பிஜி படிக்கிறதும் கஷ்டமாக இருக்குது. ப்ரைவேட் ப்ராக்டிஸும் பண்ண முடியல, கவர்மெண்ட் ஜாபும் இல்லை. இப்போ ஒரு தனியார் மருத்துவமனைக்கு போய் தான் அவங்க கொடுக்குற சம்பளம் தான். அவங்க என்ன நினைக்கிறாங்க, இப்போ வந்து ஆயுஷ் டாக்டர்ஸ், ஆயுர்வேதா, யுனானி சித்தா படித்த டாக்டர்ஸு, அப்புறம் வெளிநாட்டிலேருந்து வந்துட்டு எக்ஸாமுக்காக பெயிட் பண்ணிடுறாங்க. அவங்களுக்கு கொடுத்த 8,000 10,000 ஈவன் சம்பளமே இல்லாமல் கூட அவங்க வெளிநாட்டிலேருந்து வந்துட்டு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்க கொடுக்குறாங்க. ஆமாம், ஆனால் வந்து இங்கே வந்து அவங்களுக்கு வந்து தேவை இதுவாயிடுச்சு. அப்போ டாக்டர்ஸ்க்கு வந்து டியூட்டி டாக்டர் கூட இல்லாத ஒரு சூழல் இருக்கிறது. எங்க சங்கத்துல வந்து சொல்லலாங்களா, இல்ல வெளிநாட்டுல இருந்து படிச்சுட்டு வந்தவங்களால தான் இந்த மாதிரி ஒரு அந்த தான்லாம் கிடையாது. இல்ல ஒரு அவங்களோட சம்பளம் வந்து குறைவா கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு. அதுதான் அந்த தான்ற வார்த்தை கிடையாது. இது எல்லாமே மல்டி ஃபேக்டர், பல காரணிகள் இருக்கிறது. அவங்க தான் இவங்க தான் அது ஒன்று தான் அப்படி கிடையவே கிடையாது. எல்லாமே வந்துட்டு அதோட ரோல் பிளே பண்ணுது. அது அப்படிதான் புரிஞ்சுக்கணும். அதனால தான் நாங்க வந்து சொல்றோம், இந்த மாதிரி இன்டர்வியூ கொடுக்கும்போது இது வந்து 20 நிமிஷத்துலயோ 40 நிமிஷத்துல எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. மிகப்பெரிய துறை. இந்த துறையில வந்து என்னென்ன இருக்கு, மருத்துவ சேவை இருக்கிறது, தனியார் மருத்துவத்துறையில் சேவை இருக்குது, அது சம்பந்தமான பிரச்சனைகள், அரசு மருத்துவமனையில் சேவை இருக்குது, அது சம்பந்தமான பிரச்சனைகள், மருத்துவக் கல்லூரிகளில் சேர்றவங்க மாணவர்களுடைய பிரச்சனைகள், அரசு மருத்துவக் கல்லூரியில் சேர்றவங்க பிரச்சனை, தனியார் மருத்துவக் கல்லூரியில் சேர்றவங்களோட பிரச்சனை, வெளிநாடுகள் சென்று போகிறவங்க பிரச்சனை, அவர்களுக்கு பணி வாய்ப்பு, இது மாதிரி வந்து பல்வேறு பிரச்சனைகள் ஒரு காம்ப்ளிகேட்டடான இஷ்யூ. பிரச்சனை இருக்கும்போது நீட்டுன்னு சாவுதுங்களே பசங்க, இதை ஏன் ஒரு விழிப்புணர்வாக கொண்டு போக முடியல? இதில் வந்த வேலை செஞ்சா இவ்வளோதான் சம்பளம்பா, இதுக்கு ஏன் சாவுறீங்க, இவ்வளோ பேர் படிக்கிறீங்க, இதை விட்டுட்டு வேற படிப்பு படிக்கலாமேன்ற ஒரு விழிப்புணர்வே இல்லையே மேம். இல்லை, இது வந்து இப்போ நம்ம ஒன்று படிக்கிறோம்னு வச்சுக்கோங்க, சாதாரணமாக ஒரு இடத்துல ஒரு கடை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அந்த கடையை அந்த இடத்துல ஆரம்பிக்கலாமா, அந்த ஊரில் அந்த கடை ஓடுமா? இப்போ துணி கடையை ஆரம்பிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், துணி கடைக்கு பிஸ்னஸ் எப்படி இருக்குது, ஒரு ஹோம்ஒர்க் பண்ணுவோம்ல, அப்புறம் வந்துட்டு அந்த இடத்துல ஆரம்பிக்கலாமா, எவ்வளோ வரும், எவ்வளோ வந்துட்டு அட்வான்ஸ் கொடுப்போம், கணக்கு போடுவோம்ல, அது மாதிரி எல்லாத்துலேயுமே நம்ம இது பண்ணணும். இன்றைக்கி இருக்கிற சமுதாய சூழலை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒன்றிய அரசாங்கமாக இருந்தாலும் சரி, மாநில அரசாங்கமாலும் சரி, ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் அப்படிங்கிறத கொடுக்கறது இல்லை. அப்போ அரசாங்க வேலைக்கு போனால்
அந்த பென்ஷன் கிடைக்கும் நம்ம நினைப்போம். ஸோ அந்த பென்ஷனும் பெரிய பிரச்சனையாகுது. அதுக்கப்புறம் மிக முக்கியமாக டி கிரேடு கீழே இருக்கிற பணிகள் எல்லாமே வந்து கான்ட்ராக்டுக்கு கொடுத்துட்டாங்க கவர்மெண்ட்டு. அந்த டி கிரேடுக்கும் இப்போ சியில் இருக்கிற குரூப் ஏ, குரூப் பி, குரூப் சி, குரூப் டி 4 பிரிவாக சொல்லுவோம். அப்போ டி ஃபுல்லாகவே வந்து அந்த ஆஃபீஸ் பாய் அந்த மாதிரி ஓட்டி டெக்னீஷியன் அந்த மாதிரி விஷயங்கள் அது எல்லாமே கான்ட்ராக்ட். அப்போ மிக குறைந்த சம்பளம். இப்போ சிக்கு கொண்டு வருவாங்க. அப்போ ஏங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவான இது. அரசாங்க வேலை என்பது ரொம்ப குறைவாக இருக்குது. அப்போ பிஸ்னஸ் தான் அப்படின்னு பண்ணும்பொழுது எங்கெங்கே இடத்துல என்னென்ன பிரச்சனை, எல்லா தொழிலையும் ஒரே மாதிரி பிரச்சனை இருக்குது. இன்ஜினியரிங்லையும் இதே பிரச்சனை தான். ஓவர் ப்ரொடக்ஷன், குவாலிட்டியாக இருக்கிறவங்க தான் போகிறாங்க. இல்ல இது படிக்கக்கூடாதா? பேரண்ட்ஸோட மனநிலை என்ன? நிறைய சம்பாதிப்பாங்க, கட்டுக்கட்டா சம்பாதிக்கலாம் ஆசைப்பட்டு கோச்சிங் அனுப்பி அந்த பசங்களை சாவடிக்கிறாங்க. நீங்க என்ன சொல்ல வரீங்க பேரண்ட்ஸ்க்கு? இருங்க, இது படிக்கலாமா படிக்க? பேரண்ட்ஸ் இல்ல நான் ஒரு பேரண்டா என் பிள்ளைக்கு நான் என்னன்னு முடிவு பண்றேன். பேரண்ட்ஸ் வந்து சமுதாயத்துல என்ன நடக்குதுன்னு பார்த்து அவங்க தான் முடிவு பண்ணணும். ஏன்னா இப்ப நீங்க டாக்டருக்கே படிக்காதீங்க, நீங்க இன்ஜினியரிங்கே படிக்காதீங்க அப்படி சொல்ல முடியாது. அவங்க ஹோம்ஒர்க்கே பண்ண மாட்டேங்கிறாங்க நான் சொல்ல வரேன். என்னோட பாயிண்ட் என்னன்னா எக்ஸ்ப்ளோரே பண்ணுறதில்ல. இவங்க வந்து என்னென்ன படிப்பு படிக்கலாம், என்னென்ன படிப்பில் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, எப்படி இருக்குது அப்படிங்கிற வந்து ஒரு ஹோம்ஒர்க் தேவைப்படுதில்ல. இப்போ நான் எதுக்கு ஒரு பிஸ்னஸ் உதாரணமாக சொல்கிறேன்னா, ஒரு இடத்துல எனக்கு பிஸ்னஸ் பண்ணலாம், என்னென்ன பிஸ்னஸ்க்கு இப்போ வசதி வாய்ப்பு இருக்குது, இப்போ என்ன ட்ரெண்ட் இருக்குது எல்லாத்தையும் பார்க்குறாங்க இல்லையா? அதுக்கு எவ்வளோ செலவு, இன்புட் இவ்வளோ இது, அவுட்புட் எவ்வளோ கிடைக்கும், இவ்வளோ வந்துட்டு நம்ம வந்து முதல் போடலாம், இவ்வளோ கிடைக்கும், எல்லாம் பிஸ்னஸ்க்கு பண்ணுறாங்க இல்லையா? அந்த பேரண்ட்ஸ் பண்ணுறாங்களா? குழந்தைங்களுக்கு மட்டும் இவங்க ஒன்று நினைக்கிறாங்க, அந்த வந்து ஃபிக்ஸட் மைண்டில் இருக்காங்க. இப்போ கடன் வாங்கி லோன் கட்டுவாங்களா, சம்பளமே இல்ல, குடும்பம் நடத்துவாங்களா, எம்பிபிஎஸ் படிச்சா இந்த மாதிரி பிரச்சனை இப்ப நாம உட்கார்ந்துட்டு நீங்க இவ்வளவு 20,000 ரூபாய் சம்பளம் வாங்கினா கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு அந்த முடிவை பெற்றோர்கள் தான் எடுக்கணும். இதனால அந்த அவனுடைய லைஃபே போகுது. இந்த முடிவை பெற்றோர்கள் தான் எடுக்கணும். ஏன்னா இப்ப நீங்க 3 வருஷம் படிச்சு பிஎஸ்சி படிச்சாலும் 20,000 அதெல்லாம் சம்பாதிக்கிறாங்க. நீங்க 5.5 வருஷம் கஷ்டப்பட்டு எம்பிபிஎஸ் படிக்கணும், அதுக்கு முன்னாடி கஷ்டப்பட்டு நீட் படிக்கணும், அதுக்கப்புறம் இது பண்ணிட்டு இருக்கு. ஆனா இது வந்து அரசாங்கம் வந்து இது முடிவுக்கணும். எந்த தொழிலுமே இப்ப வந்து அந்த புற்றீசல் மாதிரி எல்லாருமே இன்ஜினியரிங் படிச்சாங்க, அப்புறம் எல்லாருமே டாக்டருக்கு படிச்சாங்க. இது ரெண்டுத்துலயும் சூப்பர் சேச்சுரேட் ஆயிடுச்சு. இப்போ அடுத்து வந்துட்டு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுக்கும்போது இந்த வருஷம் ஃபுல்லாகவே வந்து பிகாமே நிறைய பேர் எடுத்தாங்கன்னு வரும். 2 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் எல்லாமே வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எடுக்கிறாங்கன்னு வரும். எல்லாத்துலேயுமே வந்து ஈக்குவலாக கொடுக்கணும். அந்த குழந்தைக்கு என்ன பிடிச்சிருக்கு, என்ன வரும் அப்படிங்கிறத பார்த்து என்ன படித்தாலும் அதில் வந்து தரமாக படிக்கணும். இப்போ நம்ம ஃபிசிக்ஸ் படிக்கிறோம்னா ஃபிசிக்ஸ் ஏதோ ஒன்றுத்துக்கு இப்போ இங்கிலீஷ் லிட்ரேச்சரை படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அதுதான் கிடச்சிது அப்படின்னு படிக்கிறதுக்கும் நான் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் நல்லா படிக்கணும்னு சொல்லி பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படித்து எம்ஏ இங்கிலீஷ் படித்து எம்ஃபில் படிச்சு டிஃப்ரென்ஸ் இருக்குது. எதை பண்ணாலும் நல்லா படிக்கணும், ஆழ்ந்து படிக்கணும். அப்புறம் வந்து உலகத்தை வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் நிறைய பேர் எங்கள் சங்கத்தில் இது பண்ணுவாங்கன்னா பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்டை பேச விட மாட்டாங்க. எம்பிபிஎஸ் படித்த ஸ்டூடெண்ட்டு நீங்கள் வந்துட்டு என்ன நடக்குது உலகத்தில் மற்றவங்கள்ட்ட பேசுவோம், ட்ரெண்ட் என்ன, சீனியர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, சீனியர்ஸ்க்கு வேலை கிடைக்குதா, இப்போ நம்ம வந்து காலேஜ் இருக்கோம் அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு அப்படிலாம் பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும், உலகத்தை தெரிஞ்சுக்கணும். நாங்கள் சொல்கிறத விட நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் எங்கள் சங்கத்தின் சார்பாக சொல்கிறோம். இப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து பிஸ்னஸ் ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு, பிரச்சனை அதிகமாக இருக்குது பல இடங்களில். இப்போ கேரளாலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தாலே தெரியும், ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஹாஸ்பிட்டல்ஸை க்ளோஸ் பண்ணுறாங்க. என்ன ரன் பண்ண முடியலன்னு க்ளோஸ் பண்ணுறாங்க. அதனால தான் சொன்னேன், ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட் மட்டும் பிரச்சனை இல்லை, இங்கே நிறைய பிரச்சனை இருக்குது. அந்த ஆக்டை பற்றிலாம் நாங்கள் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், கிளினிக்கல் ஆக்ட்ல எல்லாமே பிரச்சனை, எல்லாத்துலையும் 10% அந்த மாதிரி தான். அப்போ இதுதான் அதுதான் கிடையாது. ஆனால் ஹோலிஸ்டிக்காக ஒரு இண்டஸ்ட்ரியில் என்ன பிரச்சனை இருக்குன்னு பார்க்கணும், கேட்கணும். இப்போ நான் வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி இதை நான் சொன்னேன், உடனே என்ன தெரியுமா சொன்னாங்க? நீங்கள் சொல்கிற விஷயம்லாம் புரியுது ஒரு அளவுக்கு. இந்த நீட்டை ஒரு பிசினஸாவே இவ்வளோ பெரிய அளவுல எல்லாமே சம்பாரிச்சு அதுக்கப்புறம் இல்லைங்க, அதுக்கப்புறம் இவங்களால ஒரு 20,000 ரூபாய்க்கு வேலைக்கு எதுக்கு இத்தனை கோடி செலவு பண்ணி படிக்கணும்? நீட் மட்டும் இல்லைங்க, எல்லாமே பிஸ்னஸ் தான். மருத்துவம் வந்து தனியார் மயமாயிருக்கு, வியாபார மயமாயிருக்கு, கார்பரேட் மயமாயிருக்கு. அதே மாதிரி கல்வியும் வியாபார மயமாயிருக்கு, தனியார் மயமாயிருக்கு, கார்பரேட் மயமாயிருக்கு. ஃபாரின்ல எல்லாம் வருது. நான் என்ன இன்னைக்கு இருக்கிற முதலாளித்துவ சூழல்ல எல்லா இடத்துலையும் சுரண்டல் இருக்கிறது, உழைப்பு சுரண்டல் இருக்கிறது. இதெல்லாம் புரிந்து கொண்டு அதில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கணும். குழந்தைங்க என்ன சொல்கிறாங்கங்கிறத பார்க்கணும். மாணவர்கள்லேருந்து பேரண்ட்ஸ் வந்து அவங்க குழந்தைங்களோட டிஸ்கஸ் பண்ணணும். ஒரு விவாதம், அதுக்கான ஒரு ஹோம்ஒர்க்கு, இப்போ இதெல்லாம் இருக்குது, நமக்கு வந்து இந்த சூழல் இருக்குது, என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு விவாதம் இருக்குல்ல, அதெல்லாம் இல்லை. இப்போ நாங்கள் வந்து இந்த மாதிரி இன்னைக்கு பேசல, நாங்கள் இப்போ தொடர்ந்து பேசிட்டு தான் இருக்கோம். 5 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் வந்து கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்குன்னு சொல்லும்போது என்ன தெரியுமா சொன்னாங்க? உங்கள் பையன் வந்துட்டு உங்கள் பிள்ளை டாக்டருக்கு படிச்சுட்டாங்க, அப்புறம் நீங்கள் மற்றவங்களை படிக்க வேணாம்னு சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி. அப்போ நான் வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன், ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ்லாம் நிறைய செலவாகும், அவ்வளவு நீங்கள் வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணினா அவ்வளவு வந்து ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைக்காது, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் படித்தா நீங்கள் படிக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன். இப்போ வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் படித்தாலும் நீங்கள் வந்து 1 இயர் நீட்டுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, 5 வருஷம் படிக்கிறீங்க, அப்புறம் எம்பிபிஎஸ் வந்து
ஒன்றும் இல்லை, அதுக்கு மேலே படிக்கணும் அப்படின்ற மாதிரி வரும்போது தொடர்ந்து இத்தனை வருஷங்கள் வந்து நம்மளுடைய இளமையையும் நம்மளுடைய நேரத்தையும் நம்மளுடைய பணத்தையும் நம்ம குடும்பத்தினருடைய பணத்தையும் நேரத்தையும் நம்ம பண்ணும்போது அவ்வளவுக்கு நமக்கு வந்து அவுட்கம் கிடைக்கல அப்படிங்கிறது. அதுதான் நான் கேட்கிறேன். அவுட்கமே இல்லாத ஒரு படிப்பை தூக்கி வச்சு சமுதாயம் தான் முடிவு பண்ணணும், பெற்றோர்கள் தான் முடிவு பண்ணணும். ஹாஸ்பிட்டல்ல கொள்ளை அடிக்கிறாங்கன்றது பொதுவான ஒரு கருத்து. ஆமா, ஒரு சின்னதா ஒரு ஆபரேஷன் போனா கூட அதை இந்த டெஸ்ட் எடு அந்த டெஸ்ட் எடுன்னு மொத்தமா பில்லு போட்டு புடுங்கக்கூடிய ஒரு நபர்கள் ஏன் சம்பளம் கொடுக்க மாட்டாங்க? அது சம்பளம் கொடுக்கணும்னு அவங்களுக்கு அவசியம் இல்லை. ஏன்னா நிறைய பேர் இருக்காங்கல்ல. இப்போ இந்த டாக்டர், இப்போ இந்த ஒரு டாக்டர் இருக்காங்க, ரொம்ப முக்கியமான டாக்டர். இந்த டாக்டர் இப்போ வந்துட்டு நமக்கு சம்பளம் கொடுக்கலாம்னா அவர் நின்றுடுவார், அப்படின்னா வேற டாக்டர் கிடைக்க மாட்டாருன்ற ஒரு சூழ்நிலை இல்லை. ஏன்னா எம்பிபிஎஸ் மட்டும் இல்லை, எம்எஸ் படித்த டாக்டர்ஸுகளும் அதிகமாக இருக்காங்க. இந்தியாவிலேயே டிஎம்எம்சிஹெச் போன்ற உயர் சிறப்பு மருத்துவ இடங்கள் அதிகமாக இருக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு. கடந்த 10 வருஷமா நிறைய பண்ணியிருக்கோம். அப்போ எதுக்கு அவங்களுக்கு கொடுக்கணும்? டாக்டர் கிட்ட இந்த ஒரு கேள்வி கேட்குறேன். தேவையான செக்கப் மட்டும் எழுதி கொடுக்காம ஒட்டுமொத்தமாக ஒரு தனியார் கம்பெனிக்காக எல்லா செக்கப்பும் எடுங்கன்னு எழுதி கொடுக்கறது ஒரு மனிதாபிமானமற்ற செயல் தான். இல்லைங்க, மனிதாபிமானம் கிடையவே கிடையாது. வியாபாரமயமாச்சு. வியாபாரம் சொல்றேன். அந்த தவறை ஏன் டாக்டர் செய்யறாங்க? இங்க பாருங்க, டாக்டர் வந்து அதுல ஒரு தொழிலாளி. டாக்டர் வந்து டிசைட் பண்றதே கிடையாது. நீங்க வந்து ஒரு டாக்டர் தானே மேம் டிசைட் பண்ணி எழுதி டாக்டர் டிசைட் பண்றது கிடையாதுங்க. நீங்க அப்படி நினைச்சிட்டீங்கன்னா நாங்க என்ன பண்ண, நான் உங்க உதாரணத்துக்கு சொல்றேன். இப்போ மீடியாவில் வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட் இருக்காங்க. முன்னெல்லாம் வந்துட்டு மக்களுக்கு புறம்பான, உண்மைக்கு புறம்பான அதெல்லாம் எதுவுமே வந்து வரக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. இப்போ வந்து அந்த மீடியா வந்து யார் ஓனரோ, அந்த பர்டிகுலர் டிவிஸ் யார் ஓனரோ அவங்கள சார்ந்து அவங்களுக்கு பாசிட்டிவாக அவங்களுக்கு ஃபேவரபிளான நியூஸஸ் தான் வரும். வேற நியூஸ் போட்டால் வர முடியாது. இது வந்து ரொம்ப யதார்த்தம். இது எல்லா ஃபீல்டுலையும் இருக்கு. இப்போ எல்லா ஃபீல்டுலையுமே தொழிலாளி வந்துட்டு முதலாளி சுரண்ட தான் செய்வாங்க. டாக்டரும் தொழிலாளி தான். நீங்க டாக்டர் கிரேட்னு நினைச்சுக்கலாம், ஆனால் டாக்டரும் லேப் டெக்னீஷியன் மாதிரி, ஸ்டாஃப் நர்ஸ் மாதிரி, எக்ஸ்ரே டெக்னீஷியன் மாதிரி, ஆம்புலன்ஸ் டிரைவர் மாதிரி, லிஃப்ட் மேன் மாதிரி டாக்டரும் ஒரு தொழிலாளி தான். டாக்டர் வந்து அவர் நினைச்சாலும் நினைக்கலனாலும் பெருசா பண்ண முடியாது. இப்ப நம்ம ஏன் வந்து நம்ம அறத்துக்கு புறம்பா ஒரு தவறான ஒரு செய்தியை நம்ம வந்து ஒரு மீடியா பர்சன் வந்து ஜேர்னலிஸ்ட் போடுறாரு, இன்னும் இதை போடலைன்னா எனக்கு வேலை போயிடும், எனக்கு குடும்பம் இருக்கு, நான் என்ன பண்றது அப்படின்னு எல்லாமே சுயநலமா தான் நடக்குது. எல்லாமே சுயநலம் இல்லை. இன்னைக்கு முதலாளித்துவ சமுதாயத்துல சுரண்டல் போக்கு தான். நான் சாப்பிடணுமா இல்ல உயிர் வாழணுமா எப்படின்னு எல்லாருமே அப்படிதான். இந்த தொழில் மட்டும் கிடையாது, எல்லா தொழிலையும் அப்படிதான். ஒரு கலப்படம் பண்றாங்க. இப்ப நீங்க பாருங்க, திருப்பதி லட்டுல இருந்து கலப்படம் வருது. ஒரு கடவுளுக்கு அந்த இது கூட இல்லையே. அப்போ ஏன் வந்து தெரிஞ்சுதானே கலப்படம் பண்ணுறாங்க? ஒன்றும் வேணாம். நீங்கள் வந்துட்டு ஒரு ஆப்பிளுக்கு மேலே வந்துட்டு மாம்பழத்தை வந்து பல் வச்சு பழுக்க வைக்கிறாங்க. அது எவ்வளோ பெரிய தீங்கு, எவ்வளோ கேன்சர் வருது. மீனை வந்துட்டு ஃபார்மலினில் போட்டு இது பண்ணுறாங்க. ஸோ எல்லா துறைகளிலுமே வந்துட்டு இந்த சுரண்டல் இருக்கிறது. இந்த முதலாளித்துவம் வந்துட்டு மனுஷனை பற்றியோ மக்களை பற்றியோ கவலைப்படாத போக்கு இருக்கிறது. இதெல்லாம் மருத்துவத்துறையும் ஒரு துறை. அந்த மருத்துவத்துறையில் இருக்கின்ற பல்வேறு தொழிலாளி போல டாக்டரும் ஒரு தொழிலாளி. நீங்கள் வந்து டாக்டர் நேரடியாக பார்க்குறீங்க, எக்ஸ்ரே டெக்னீஷியனை பார்க்குறதில்ல. அவர் வருவார், எக்ஸ்ரே எடுப்பார், பிளட் ஒருத்தங்க எடுப்பாங்க, வேற பண்ணுவாங்க. அப்போ இதில் இண்டஸ்ட்ரியில் அங்கங்கே நிறைய பேர் கண்ணுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க, கண்ணுக்கு தெரியாதவங்க இருக்காங்க. எல்லாருமே இந்த முதலாளித்துவத்தோட அழுத்தத்தில் இருக்காங்க. முதலாளி முடிவு பண்ணுறது இங்கே நடக்கும். இங்கே வந்து ஏன் அரசாங்கம் தான் வந்து தேவைக்கு அதிகமாக டாக்டர்ஸ் உற்பத்தி பண்ணுறாங்க. அப்போ தான் குறைந்த எண்ணிக்கையில் குறைந்த சம்பளத்தில் டாக்டர்ஸ் கிடைப்பாங்கன்னு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 75வது ஆண்டு விழா அப்போ சுதந்திரத்தை அப்போ பிரைம் மினிஸ்டர் பேசுகிறாரு. 820 மெடிக்கல் காலேஜ் இருக்குது. 1.8 lakhs வந்து நமக்கு வந்து டாக்டர்ஸ் உற்பத்தி பண்ணுறாங்க. 1.28 lakhs. ஸோ 1.28 லட்சம் டாக்டர்ஸ் இருக்காங்க. அது வந்து சமீப காலங்கள், அதுக்கு முன்னாடி எப்படி கிடையாது. குறைந்த காலகட்டத்தில் ஒரு 4-5 வருஷத்தில் அதிக எண்ணிக்கை. அது ஒரு பெருமையாக அரசாங்கம், ஒன்றிய அரசாங்கம் சொல்லுது. மாநில அரசாங்கமும் நாங்கள் நிறைய சீட்டு பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. அவங்க அதுக்கெல்லாமே பொலிட்டிசைஸ் பண்ணி ப்ரெஷர், உங்கள் ஆட்சியில் நீங்கள் எத்தனை மருத்துவ இடங்களை உற்பத்தி பண்ணீங்க, எங்கள் ஆட்சியில் எத்தனை மருத்துவ இடங்களை உற்பத்தி பண்ணோம். ஆனால் குவாலிட்டி, மருத்துவக்களோட தரம் போயிடுச்சு. இப்போ நீங்கள் வந்து டாக்டர்ஸ் வெளியில் வந்து அவங்களுக்கு சம்பளம் இல்லை, வேலை இல்லை, சம்பளம் குறைவாக இருக்குது, பணி நேரம் அதிகமாக இருக்குது, இதெல்லாம் ஒரு பிரச்சனை. அதே நேரத்தில் ஒரு சமூக சமத்துவ டாக்டர் சங்கத்தினோட இதுவாக கல்வியின் தரம் குறைந்து விட்டதுன்னு நான் ரொம்ப வருத்தப்படுறேன், கவலைப்படுறேன். ஏன்னா அதை பற்றி நம்ம தானே கவலைப்பட்டாகணும். இந்த டாக்டர்ஸாக வெளில வராங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பேஷண்ட் லோடு இல்லை. பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸில் பேஷண்ட் லோடே கிடையாது. பேஷண்ட்டை பார்க்காம என்னத்தை நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க? 8 சுரக்காய் கறிக்கு உதவாது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் 150 மாணவர்கள் இருந்த இடத்துல 250 மாணவர்கள். 250 மாணவர்கள். இப்போ நாங்களாம் படிக்கும்போது எங்கள் பேர் தெரியும், என்னோட நேச்சர் எல்லாமே தெரியும், என்னோட டீச்சர்ஸ்க்கு. இன்றைக்கி வரைக்கும் எங்களோட டீச்சரோட நாங்கள் தொடர்பில் இருக்கோம். ஆனால் வந்து இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு, இப்போ இருக்கிற இடத்துல சென்னை மருத்துவக்கல்லூரி, ஸ்டான்லி மருத்துவக்கல்லூரி, எல்லா இடங்களும் 250 மாணவர்கள். அங்கே இருக்கிற ஆசிரியர்களுக்கு அட்டெண்டன்ஸ் எடுக்க டைம் இருக்குமா? அவங்க பேரை ஞாபகம் வச்சுக்க டைம் இருக்குமா? இவங்க தொடர்ந்து, இப்போ நான் தொடர்ந்து ஒரு 10 நாள் வரலன்னா எங்கே காணும் அப்படின்னு கேட்பாங்க எங்கள் டீச்சர்ஸ்லாம்.
ஆனால் வந்து இதெல்லாம் இப்போ இல்லை. அப்போது இப்போ வந்து பேஷண்ட்ஸ் பார்க்குறது அந்த வேலை அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் நிறைய புது புது திட்டங்கள், நிறைய ரெஜிஸ்டர் ஒர்க்கு, இதெல்லாம் வந்து பண்ணும் பொழுது டீச்சிங் வந்து அஃபெக்ட் ஆகுது. இந்த பக்கத்தில் வந்து தேவையில்லாமல் மருத்துவர்களுடைய மாணவர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கிறாங்க, அது பிஜி டாக்டர்ஸோட எண்ணிக்கை அதிகரிக்கிறாங்க. அப்போ கல்வியின் தரம் எனக்கு குறைஞ்சு போயிட்டு வருது. இது வந்து நீண்ட காலத்தில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். 11,000 சம்பளத்தில் ஒரு டெக்னீஷியன் இருக்காங்கன்னா அவர் எப்படி வந்துட்டு வாடகை கொடுப்பாரு, எப்படி பஸ்ஸுக்கு வருவார், எப்படி 3 வேளை சாப்பிடுவார்? ரொம்ப வந்து இளம் வயதில் நம்ம படிச்சிட்டோம்னா நமக்கு வந்து வேலை பார்க்குறது என்னமோ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான். ஆனால் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இவ்வளோ இவ்வளோதான் சம்பளம் தராங்களா? 11,000 டெக்னீஷியன்ஸ்லாம் நிறைய கான்ட்ராக்ட் எல்லா இடத்துலையும் கான்ட்ராக்ட் தான். 15,000 14,000 அந்த மாதிரி தான் போடுறாங்க. இது வந்து இங்கே எப்படி இருக்கும்போது ப்ரைவேட்லேயும் அப்படி தான் இருக்குது. அப்போ வந்து இப்போ மருத்துவம் மட்டும் டாக்டர் மட்டும் இல்லை, எத்தனையோ பேர் எக்கோ டெக்னீஷியன் படிக்கலாமா, டயாலிசிஸ் டெக்னீஷியன் படிக்கலாமா, ஓடி டெக்னீஷியன் படிக்கலாமா, எல்லாம் எங்கள்கிட்ட கேட்குறாங்க. படித்து முடிச்சதுக்கப்புறம் என்ன வேலை வேணும், வேலை வேணும். அதை விட அதுவும் முக்கியம். அதுக்கு ஈக்குவலண்ட்டாக வேலைக்கு ஏற்ற ஊதியமும் வேணும், அதுவுமே முக்கியம் தானே. இது எல்லா துறைகளிலுமே இந்த இது இருக்கின்றது. ஆகவே எல்லா துறையும் முக்கியம். எல்லா துறையிலையும் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல பணி வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும், உழைப்புக்கேற்ற ஊதியம் வழங்கப்பட வேண்டும். இதை நோக்கிய இது இருக்கிற மக்கள் வந்து இதை புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம வந்து நீங்கள் இதை பண்ணுங்க, நாங்கள் அதை பண்ணுங்க, எங்கள் ஒரு இதுவாக நாங்கள் எக்ஸ்பர்ட்டாக நாங்கள் இதை சொல்கிறோம், இதெல்லாம் பிரச்சனை இருக்குது. இது இன்றைக்கி சொல்லலை, ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் இது வந்து டாக்டர்ஸ் வந்து அவங்க வேலையை விட்டுட்டு வேறு வேலை பார்க்குறாங்க. ரொம்ப வசதியாக இருக்கிறவங்க வந்து வேறு பிஸ்னஸ் பண்ணிக்கிறாங்க, புடவை கடை பிஸ்னஸ், லாரி பிஸ்னஸ்னு. ஆனால் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் டாக்டர்ஸ் அடிப்படையாக அவங்களுக்கு இல்லாதவங்க ஏன் வந்துட்டு ஸ்விக்கி அந்த இது பைக் டாக்ஸிலாம் போகிறாங்க? இப்போ நான் வந்து பிஜி படிக்கணும், எனக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணணும், ஒரு கோர்ஸுக்கு வந்துட்டு வாங்கணும், அதுக்கு 60,000, இதுக்கு 20,000, எனக்கு மொத்தம் எவ்வளோ தேவைப்படுது, டெய்லி நான் சாப்பிட்றதுக்கு இவ்வளோ, ஒரு 6 மாதத்துக்கு நான் உட்காந்து படிக்கணும் இவ்வளோ, ஓகே நான் அது வரைக்கும் நான் இந்த வேலை பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி. அது படித்து முடிச்சதுக்கப்புறம் சீட்டு கிடைக்கல, இன்னும் ஒரு 1 இயர் அதுக்காக போராடணும் அப்படிங்கிற மாதிரி. சீட்டு கிடைச்சதுக்கப்புறம் படித்து முடிச்சதுக்கப்புறமா வந்துட்டு வேலை இல்லை. இந்த வருஷம் என்ன நடந்திருக்கு, ஒரு 1000 போஸ்ட்டுக்கு வந்துட்டு 25,000 டாக்டர்ஸ் அப்ளை பண்ணுறாங்க. அந்த 1000 போஸ்ட்டில் 25,000 டாக்டர்ஸில் எம்டி முடித்தவங்க இருக்காங்க, டிஎம் முடிச்சவங்க இருக்காங்க. அப்போ எம்பிபிஎஸ் டாக்டருக்கு மட்டும் இல்லை, எம்டிஎம்எஸ் முடித்தவங்களுக்கும் பிரச்சனை இருக்கிறது வெளியில். ஏன் வந்து இவங்க இந்த 56,000 பேசிக்கு, வெளியில் வரும்போது 65,000 உள்ளார வரும்போது ஃபஸ்ட்டு வர டாக்டர்ஸுக்கு கிடைக்கும். அது வந்து அதுக்கு வந்து எம்டிஎம்எஸ் முடித்தவங்க, டிஎம் முடித்தவங்களும் வராங்க. ஏன்னா வெளியில் பிரச்சனை இருக்கிறது. இதை வந்து பயமுறுத்துவதுக்காக சொல்ல வரல. இந்த சமுதாயத்தில் இந்த தனியார் மயம் வியாபார மயத்தினாலேயும் முதலாளிகள் இதெல்லாம் பிளான் பண்ணி பண்ணுறாங்க. அதிக அளவில் டாக்டர்ஸ் உற்பத்தி பண்ணால் நமக்கு வந்து ஒர்க் ஃபோர்ஸ் வந்து குறைந்த இடத்துல கிடைக்கும், தட்டுப்பாடு இல்லாமல் நமக்கு டாக்டர்ஸ் கிடைப்பாங்க அப்படின்னா. இன்னொன்று தொழில்நுட்பம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் டாக்டர்ஸோட வேலையை பறிக்குது, மற்ற டெக்னீஷியன்ஸ் வேலையை பறிக்குது. அதே மாதிரி டெலிமெடிசன் போன்ற விஷயங்களும் பறிக்குது. ஸோ இப்போ எல்லாத்தையுமே மக்கள் புரிஞ்சுக்கணும். இது ஒன்று மட்டுமே பிரச்சனை இல்லை, பல ஃபேக்டர்ஸ் இருக்கிறது. இதை வந்து நிதானமாக ஆராய்ந்து ஒரு முடிவு எடுக்கணும். அதே நேரத்தில் அரசாங்கம் மருத்துவர்களுடைய நலனும் மருத்துவத்துறையில் இருக்கவங்களுடைய நலனையும் பாதுகாக்க வேண்டும். மருத்துவ கல்வியின் தரத்தை வந்து உயர்த்துவதற்கான நடவடிக்கையை செய்யணும். இது வந்து மருத்துவர்கள் தான் உயிரை காப்பாற்றுறாங்க, உயிர் காப்பாற்றுற மருத்துவம் இப்படி செய்யலாமா அப்படி இல்லை. எல்லாருமே உயிரோட சம்மந்தப்பட்டவங்க. ஏன்னா கலப்படம் பண்ணி ஒரு மாங்காயை விற்கிறவங்களும் எல்லாமே உயிர் தான். எல்லாருமே அவங்கவுங்க பணியை வந்துட்டு ஒரு மக்கள் உணர்வோட, மக்களுக்கு நல்லது பண்ணணுன்ற எண்ணத்தோட செய்யணுங்கிறத நம்ம வேண்டும். ஓகே, பல்வேறு விஷயங்கள், குறிப்பாக மருத்துவத்துறையில் என்னென்ன பிரச்சனைகள் மருத்துவர்கள் சந்திக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயில்டாக சொன்னதுக்கு நியூஸ் டுடே சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கலாம். நன்றி. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி. நேயர்களே, இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை தொடர்ந்து நாங்கள் தந்து கொண்டு இருக்கிறோம். எங்களுக்கான அங்கீகாரம் என்பது எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் வீடியோக்களை தொடர்ந்து பாருங்கள்.